தற்போதைய அண்மை செய்தி. காவல் நிலையம் அருகே ரவுடி வெட்டி படுகொலை என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஸ்தம்பட்டி காவல் நிலையம் அருகே மதன்குமாரை வெட்டி கொன்றுவிட்டு கும்பல் தப்பியோடியிருக்கும் நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சிலம்பரசன் வழங்கலாம் கேட்கலாம். சிலம்பரசன், என்ன நடந்ததுங்க? வணக்கம். சேலத்தில் பட்ட பகலில் உணவகத்தில் வைத்து ஒரு வாலிபரை வெட்டி படுகொலை செய்துள்ளனர். குறிப்பாக சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த மதன்குமார் என்கிற அப்பு, வயது 25, ஒரு கொலை வழக்கில் இது தொடர்பாக இந்த சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நாள்தோறும் கையெழுத்திட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இன்று கையெழுத்திட வருவதற்கு வந்த பொழுது அருகே இருந்த ஒரு உணவகத்தில் சாப்பிட உள்ளே சென்று சாப்பிட முயன்ற போது ஒரு 6 பேர் கும்பல், இரண்டு இருசக்கர வாகனத்தில் 6 பேர் கும்பல் மலமளவென திடீரென அந்த உணவகத்தில் புகுந்து மதன்குமார் என்கிற அப்புவை தரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளனர். சம்பவ இடத்திலேயே மதன்குமார் தற்போது உயிரிழந்த நிலையில் தற்போது அவரது சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த அஸ்தம்பட்டி காவல் நிலையத்திற்கும் கொலை சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கும் சுமார் 50 மீட்டர் இடைவெளியிலேயே இந்த படுகொலை சம்பவம் நடைபெற்றுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது சேலம் மாநகர காவல் துணை ஆணையர் கேல்தர் சுப்பிரமணிய பாலச்சந்தர் தற்போது அந்த பகுதியில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தற்போது அந்த தடைவேல் துறையினர் மோப்பநாயுடன் தற்போது காவல்துறையினர் கொலை செய்துவிட்டு தப்பி சென்ற கும்பல் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் அவர்கள் இந்த மாவட்ட எல்லை, அதாவது சேலம் மாவட்ட எல்லையை கடந்து விடாமல் இருக்க ஒவ்வொரு அந்த சோதனை சாவடிகளிலும் தற்போது அறிவுறுத்தப்பட்டு அவர்களை பிடிக்கும் பணியில் காவல்துறையினர் விரைந்து நடைபெற்று வருகின்றனர். ஒரு காவல் நிலையத்திற்கு மிக அருகாமையிலேயே காவல் நிலையத்திற்கு கையெழுத்திட்டு வந்த ஒரு இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.